بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் அடிச்சுவடுகளை பிரலாமன் பின்பற்றி வந்த அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அருமை தோழர்கள் மீதும் தாபியன்கள் தபா தாபியன்கள் நல்லோர்கள் நம்மோர்கள் அனைவர்கள் மீதும் இறை சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றும் நிலவி கொண்டிருக்கட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வின் மகத்தான கருணையினால் புனிதமும் அருளும் நிறைந்த சங்கையான ரமலான் நோன்புகளை நாம் நிறைவு செய்துவிட்டு ரப்பினால் நமக்கு சன்மானமாக தரப்பட்ட பாக்கியமான இந்த ஈதுல் ஃபித்ரை, இந்த நன்னாளை நாமெல்லாம் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். இந்த மகிழ்ச்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்றும் நிலைப்படுத்த செய்வானாக. ஆமீன். அவனுக்கு பொருத்தமுள்ளவனாக நம்மை அனைவர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். சங்கையானவர்களே, நம்முடைய மார்க்கம் என்பது 2 பெருநாள்களை நமக்கு வகுத்து தந்திருக்கின்றது. 2 பெருநாட்கள். உலகத்திலே மார்க்கத்திலே வேறு எந்த பெருநாளும் இல்லை. பெருநாள் என்று சொன்னால் 2 பெருநாள் தான். ஒன்று ஈதுல் ஃபித்ர், மற்றொன்று ஈதுல் அல்ஹா. அந்த 2 பெருநாட்களும் அர்த்தமுள்ளதாகவும் மரியாதைக்குரியதாகவும் சங்கைக்குரியதாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றான். பெருநாள் நாட்களிலே 2 அம்சங்கள் நம்மை நிலைப்படுத்தி காட்டுகின்றது. 2 அம்சங்கள் தான். பெருநாள் என்று சொன்னாலே 2 அம்சங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒன்று பக்தி, மற்றொன்று ஈகை. இந்த 2 விஷயங்களை கொண்டுதான் பெருநாள் என்பது நம்மை விட்டும் கடந்து செல்கின்றது என்று அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, உலகத்தில் உள்ள மற்ற எத்தனையோ கோட்பாடுகள் கொண்ட மதத்தினவர்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் மற்ற பண்டிகையை போல நம்முடைய பண்டிகை இல்லை என்பதாக நமக்கு மார்க்கம் சொல்கின்றது. ரமலானை நிறைவு செய்திருக்கக்கூடிய நாம், பெருநாளை துவக்கி இருக்கக்கூடிய நாம், 2 பெருநாட்களும் எப்படி ஆரம்பமாகிறது என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இபாதத்தை கொண்டுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 பெருநாளையுமே ஆரம்பம் செய்கின்றான். ஆரம்பமே தக்பீரை கொண்டுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றான். இதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமக்களை இந்த உம்மத்திற்கு வழிகாட்டி தந்தார்கள். முதலாவது இபாதத். எனவே அர்த்தமுள்ள ஒரு பெருநாளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கின்றான். எத்தனையோ சமுதாயத்திற்கு இந்த ரமலானுடைய மாதங்களை அல்லாமல் அவர்களுக்கு பெருநாளை கொடுத்திருந்தான், நோன்புகளையும் கொடுத்திருந்தான். ஆனால் கொடுத்த அந்த சமுதாயம் அல்லாஹ் எப்படி கட்டமைத்து கொடுத்தானோ அதனை அப்படியே காலப்போக்கிலே மாற்றி அமைத்து விட்டார்கள். ஆனால் நம்முடைய மார்க்கம் என்பது உம்மத்தே முஹம்மதியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வழிநின்று கடந்து வரக்கூடிய நமக்கு அன்று 1400 வருடங்களுக்கு முன்பாக எந்த ஒரு கட்டமைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கட்டமைத்து கொடுத்தானோ
அதே கட்டமைப்பு தான் இன்று வரை எந்த விதமான மாற்றமும் அல்லாமல் பெருமக்களை நாம் கொண்டாடி வருகின்றோம். இதுதான் இபாதத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். சாதாரண விடயங்கள் அல்ல, மாறாக சர்வதேச அளவிலே, வேர்ல்டு லெவலிலே மக்கள் எல்லாம் மெச்சக்கூடிய ஒரு பெருநாள் இருக்கின்றது என்று சொன்னால் அது இந்த சமூகத்தினுடைய பெருநாளாகத்தான் பெருமக்களே இருந்து கொண்டு இருக்கின்றன. எப்படி 1400 வருடங்கள் கடந்தும் இன்றைய மக்கள் அதை சரியாக முறைப்படுத்தி செய்கின்றார்கள் என்பதுதான் இன்றைக்கு வரலாற்று ஏடுகளிலே கின்னஸாக இன்னைக்கு உலக சாதனையாக திகழ்ந்து கொண்டு இருக்கின்றது. ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு மதத்தினவர்களும் தங்களுக்கு தக்கவாறு சில விடயங்களை அவரவர்கள் கோட்பாடை கொண்டு மாற்றியமைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம் இறைவன் நாம் ஆரம்பத்தில் எதை கட்டமைத்து கொடுத்தோமோ, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு எதை கட்டமைக்க வேண்டும் என்பதாக நாம் சொல்லி இருந்தோமோ அதே கட்டமைப்பை தான் உலகம் முழுவதும் இஸ்லாமிய மார்க்கத்திலே உள்ளவர்கள் உலகம் முழுவதும் கியாமத் நாள் வரையிலும் அதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்பதை நம்முடைய மார்க்கம் தெளிவாக சொல்லி காமித்தது. அதை முறையாக பெருமக்களை இந்த சமுதாயம் முறைப்படுத்தி கொடுப்பதுதான் இன்றைக்கு சந்தோஷமான விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் கடந்து வந்த அந்த ரமலானிலே 2 விஷயங்கள் எந்த மதத்தினவர்களுக்கும் நோன்பு இருக்கின்றது. ஒவ்வொரு மதத்தினவர்களுக்கும் அவரவர்கள் கோட்பாடுக்கு தக்கவாறு விரதங்களை அவரவர்கள் கடவுள்கள் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் உலகத்திலேயே 2 விடயங்கள் நோன்புகளிலே கொடுக்கப்பட்ட ஒரே மதம், ஒரே மார்க்கம் என்று சொன்னால் பெருமக்களே அது நம்முடைய சமூகத்தில் உள்ள மார்க்கம் தான். அதிலே அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், முதலிலே சஹர் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் நாம விளங்கியிருக்கவே மாட்டோம். ஒரு 3:30 மணி 4 மணிக்கு எப்படி சாப்பிட முடியும், எப்படி ஜீரணமாகும்? சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் பெருமக்களே. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் எதை நமக்கு கட்டமைத்து கொடுத்தார்களோ அதை நாம் சிந்தனை செய்யும் பொழுது உலகளாவியலிலே, அறிவியல் ஆவியலிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய உடலுக்கும் ஆரோக்கியத்திற்கும் அது உகந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது. 4 மணிக்கு என்ன நடுநிசையில யாராவது சாப்பிட முடியுமாங்க? ஜீரணமாகுமாங்க? ஆனால் அல்லாஹ் சொல்றான், அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சகரை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு பரக்கத் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபைன்ன ஃபிஸ்ஸுஹூரி அமலுல் ஃபித்ர், நீங்கள் சகர் செய்வதிருக்கின்றதே, சகர் செய்வதிருக்கின்றதே அது உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். இரண்டாவதாக இஃப்தாருடைய நேரம். எந்த சமுதாயத்திற்கு 6:30 மணிக்கு நீங்க போய் சூரியன் உதயமாகுது அப்ப நீங்க போய் என்ன செய்யுங்க, நோன்பு தொடங்க என்று சொல்லவில்லையே. சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஸாலுன் நாஸு பிகைரின் மா அமிலல் ஃபித்ர். ரமலானுடைய காலங்களிலே, அது இஃப்தாருடைய நேரங்களிலே சரியாக அந்த டயத்தை, அந்த நேரத்தை கணக்கிட்டு யாரெல்லாம் நோன்பு திறப்பார்களோ அந்த நேரத்திலே அவர்கள் சமுதாயத்தை விட்டு வழி தவற மாட்டார்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அந்த சமுதாயம் என்றைக்குமே தோல்வியடையாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே சொல்லி காமிக்கின்றார்கள். நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இதுதான் பக்தி. இதுதான் இந்த பெருநாள் நமக்கு பக்தியாக எடுத்துக் கொடுக்கின்றது. 2 விஷயங்கள் வேண்டும். இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களும் சரி, இளைஞர்களும் சரி, 2 தரஃபைனி 2 இருந்தால்தான் அவங்களுக்கு பெருநாள். 2 இருந்தால்தான் இந்த உம்மத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகள் அதைத்தான் முழுமையாக கடைபிடிக்க முடியும் நம்மால். ஆனால் நம்மில் இன்னைக்கு பலர்கள் இந்த சமுதாயத்தில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், பக்தி இருந்தால் நமக்கு ஈகை தேவையில்லை, உதவி செய்யறது தேவையில்லை. அதே நேரத்தில் ஈகை உதவி செய்யக்கூடிய குணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு பக்தி தேவையில்லை, இபாதத்து தேவையில்லை என்றுதான் இன்றைய வாழக்கூடிய நம் சமுதாயம் கடந்து சென்று கொண்டு இருக்கின்றது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈகை என்பது 2 விடயங்களை கொண்டு உங்களுக்கு முழுமைப்படுத்தி கொடுக்கின்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஒன்று பக்தி, இரண்டாவது ஈகை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஈகை பிற மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணாதிசயங்கள். ஒரு விடயத்தை நம் சமுதாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உலக வரலாற்றிலே எத்தனையோ மதத்தினவர்கள் நல்ல போதனைகள், நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள்
இஸ்லாம் அல்லாத மக்களிடத்தில் கூட நீங்க போய் சென்று கேட்டாலும் சொல்லுவார்கள், ரமலானுடைய காலங்கள் வந்துவிட்டது என்று சொன்னால் அவரிடத்தில் இல்லாவிட்டாலும் கூட அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் கொண்டவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதாக பட்டியலிட்டு காட்டுவார்கள். எனவே இந்த மார்க்கம் இந்த பெருநாளிலே இரண்டாவதாக ஈகை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஸலாசுன் உக்ஸிமு அலைஹின்ன, இந்த சமுதாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த சமுதாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தன்னுடைய உடலிலே இரத்த நாணங்களிலே முழுமையாக பதிய வைக்கக்கூடிய ஒரு விடயத்தை நான் சொல்லுகின்றேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். 3 காரியங்கள் இருக்கின்றது, 3 காரியங்கள். சமூகம் இந்த 3 காரியங்களை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வின் மீது முக்ஸிமு, நான் சத்தியம் செய்து சொல்கின்றேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். முதலாவதாக மா நகசு மாலும் மின் சதகா, நேற்று சொன்னதை போன்றுதான், மா நகச மாலும் பி சதகா, ஒரு மனிதர் சதக்கா செய்வதால் ஒருபோதும் நீங்கள் நினைத்து விட வேண்டாம் என்னுடைய செல்வம் குறைந்து விடும் என்பதாக நீங்கள் நினைத்து விட வேண்டாம், உங்கள் செல்வம் குறையவே ஆகாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அந்த அடிப்படையிலே நம்முடைய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய குணாதிசயங்களில் ஒன்று அந்த ஈகை, சந்தோஷம் நிறைய மக்களுக்கு நாம் செய்து கொண்டு இருக்கின்றோம். இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஃபகத் ஜாதல்லாஹு அப்தன் பி அஃபுவின் இல்லா இஸ்ஸா, ஒரு மனிதர் தவறு செய்து விட்டார் என்று சொன்னால், ஒரு மனிதர் தவறு செய்து விட்டார் என்று சொன்னால் அந்த தவறை மன்னிக்கக்கூடிய குணாதிசயங்கள் என்ன செய்யணும், ஒரு முஸ்லிம்களிடத்திலே ஒரு ஈமான்தாரி இடத்திலே இருக்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம், ஒவ்வொரு பெருநாட்களையும் ஞாபகப்படுத்தக்கூடிய சம்பவம். ஃபிரௌன் எவ்வளவு பெரிய கொடிய அரசன் என்பதையெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குர்ஆனுடைய நெடுகிலும் அல்லாஹ் சொல்றான். ஷைத்தான் சொல்லணுமா, எல்லாருமே ஷைத்தானை பார்த்துருப்போம் இல்லைங்க. ஏன்னா நம்மளே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்கணும். நம்ம ஒவ்வொரு இரத்த நாணங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஷைத்தான மஜ்ர தம்பி, ஒவ்வொரு இரத்த நாணங்களையும் நரம்புகளையும் ஷைத்தான் ஓடிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. ஒரு தடவை ஃபிரௌன் வீட்டில் போய் ஷைத்தான் கதவை தட்டினான். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், கதவை தட்டினான். இப்போ ஃபிரௌன் அங்கிருந்து கேட்டானா, எதுவுங்குள் வாசல்ல யாரும் நிக்கிறா கதவை தட்டுறா அப்படின்னு சொல்லி ஃபிரௌன் கேட்டான். அதற்கு வந்தவன் சொன்னானா, தன்னை அல்லான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா, தன்னை கடவுளுன்னு சொல்ற வெளியில நிக்கிற ஒரு நபரை கூட உனக்கு தெரியலையே, நீ என்னப்பா அல்லா அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு வந்துச்சான். அப்போ உள்ளே இருந்த ஃபிரௌன் நினைச்சானா, இப்படிலாம் எடக்கு முடக்கா கேள்வி கேட்கிற மேப்புடியா யாரா இருப்பா, அந்த மேப்புடியானத்தான் இருப்பான். அல்ல ஹதீஸை பார்க்கணும், மேப்புடியா எடக்கு முடக்கா கேள்வி கேட்டான் அப்படின்னு சொன்னா அவன் யாரா இருப்பான், நீ ஷைத்தானதான் இருப்பான், உள்ள கதவு திறந்துதான் இருக்குது, உள்ள வந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ ஃபிரௌன் கேட்டானா, வரக்கூடிய நோக்கம் என்ன என்பதாக கேட்கும் பொழுது ஷைத்தான் சொன்னானா, ஹதீஸில் பதிவு செய்கிறாங்க, எப்பா நீ பெரிய கொள்ளக்கார, நீ என்ன பெரிய கொடூர, நான் அதோட கொடூர. ஏன் நீ கொடூர, நீ தான் அல்லான்னு சொன்னவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறவன், ஆனால் ரப்புக்கு முல் ஆவிலா, நான் தான் அல்லான்னு சொல்றான். நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா அல்லாவே இல்லைன்னு சொல்லுறேன். ஃபஸஜது இல்லா இப்லீஸ், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சவன். உலகத்துல நம்ம 2 பேரோட வீணா போனவன் எவனாவது இருக்க முடியுமா? ஹதீஸ்ல பதிவு செய்யறாங்க, நல்ல சிந்தனை செஞ்சு பார்க்கணும். நம்ம 2 பேரோட உலகத்துல ஒரு வீணா போனவன் இருக்க முடியுமா, சொல்லு பாப்பா அப்படின்னு சொல்லி ஃபிரௌன் ஷைத்தான் கேட்டான். இவ்வளவு விஷயம் பாருங்க, ஒருத்தன் அல்லான்னு சொல்றவன், ஒருத்தன் அல்லாவே இல்லைன்னு சொல்றவன். ஃபிரௌன் சொன்னானா, நல்ல கேள்விதான். ஹதீஸ்ல பதிவு செய்யறாங்க அந்த வாசகத்தை, நல்ல கேள்வி, கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான். ஆனா நம்ம 2 பேர்த்தையும் நீ ஒரு மேப்புடியா நான் ஒரு மேப்புடியா, நம்ம 2 பேர்த்தோட ஒரு வீணா போனவன் இருக்கிறான் உலகத்துல. இந்த சமுதாயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்த விடயங்களை சத்தியமிட்டு சொன்னார்கள். 3 விஷயங்களில் இந்த சமுதாயம் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய விடயங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்யக்கூடிய விஷயம். பெருமக்களே, ஆழமாக பதிவு செய்யும் விஷயம். ஷைத்தான் ஃபிரௌன் சொன்னானாம், உன்னையும் என்னையும் விட உலகத்திலே ஆக கழிவட்டவன், ஆக வீணா போனவன், ஆக மோசமான ஒரு சமுதாயம் இருக்குப்பா உலகத்துல வாழ்றாங்க. ஷைத்தான் அஜித்து ஆச்சரியப்பட்டானா, நம்மளோட கொடூரமான உலகத்துல யாருப்பா இருக்க போறான், என்ன நீ அல்லான்னு சொல்றவன், நான் ஒவ்வொரு ரத்தத்திலையும் போய் என்ன செய்யறேன், இந்த ஷைத்தான மஜ்ரத்தம் ஊடுருவிக்கிட்டு இருக்கிறேன் அவங்களை கெடுத்துக்கிட்டு, இது நம்மளுடைய வேலை, நம்மளோட ஷைத்தான் யார் இருப்பா அப்படின்னு சொல்லும்போது ஃபிரௌன் ஒரு வாசகத்தை பதிவு செஞ்சானா, ஹதீஸ்ல பதிவு செய்யறாங்க, யார் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே தன்னுடைய உறவுகளை முறித்து வாழ்கின்றார்களோ, நல்ல விளங்கணும், தன்னுடைய உறவுகளை முறித்து வாழ்கின்றார்களோ, தன்னுடைய உள்ளுக்குள் ஒன்றும் வெளிக்குள் ஒன்றும் பிரச்சனைகளை உண்டாக்குகின்றார்களோ, ஒரு மனிதர் தவறு செய்து விட்டார் என்று சொன்னால் அந்த தவறை மன்னிக்கக்கூடிய பக்க பலம், மன பக்குவம் யாரிடம் இல்லையோ அவர்கள் நம்ம 2 பேர்த்தோட வீணா போனது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
ஹதீஸில் பதிவு செய்யக்கூடிய விஷயம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த பெருநாள் ஈகை என்று சொன்னால் ஒன்று சதக்கா தான தர்மம் செய்வது, இரண்டாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், உறவுகளை பேணி வாழ்ந்து கொள்ளுங்கள், உறவுகளை பேணி வாழ்ந்து கொள்ளுங்கள். வெளியில் ஒன்று உள்ளே ஒன்று நீங்கள் என்ன மன சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் அனரப்புக்கும் அல்லாஹ் என்று சொன்னவனை விட, ரெண்டு ஃபஸஜிது இல்லா இப்லீஸ், அல்லாவே அல்ல என்று சொன்னவனை விட நீங்கள் கேடுகட்டவர்கள் என்பதாக கேடுகட்ட ரெண்டு பேர்கள் நம்மளை பார்த்து சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கண்ணியத்திற்குரிய பெருமக்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த ஈகை திருநாள் என்பது நீங்கள் என்ன செய்யணும், ஈகையுடன் வாழ வேண்டும் என்று சொன்னால் உறவுகளை சொந்த பந்தங்களை என்ன செய்யணும், சேர்ந்து வாழணும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மூன்றாவதாக வமா தவாலா அஹதுன் இல்லா ரஃபஅல்லாஹ், கண்ணியமான முறையில் வாழுங்கள், சங்கையான முறையில் வாழுங்கள், பெரியவர்களுக்கு கண்ணியம் கொடுத்து வாழுங்கள், சின்ன பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்தி வாழுங்கள். இதுதான் ஈகையினுடைய கட்டமைப்பு, இதுதான் ஒரு முஸ்லிம் சமுதாயத்தினுடைய தோரணை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமக்களை சொல்லி காண்பித்தார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பெரிய பாக்கியத்தை, ஒன்று இபாதத், இரண்டாவது ஈகை, மக்களுக்கு கொடுத்து வாழ்வது, உறவுகளை என்ன செய்வது, சேர்ந்து வாழ்வது, அதே போன்று பெரியவர்களுக்கு கண்ணியம் கொடுத்து வாழ்வது, சிறியவர்கள் மீது அன்பு படுத்தி வாழ்வது. ரெண்டு விஷயங்களை இந்த பெருநாள் பெருமக்களே நமக்கு ஞாபகமூட்டி காட்டுகின்றது. ஆனால் ஈகை என்ற விடயங்களிலே இன்னைக்கு ஒரு விஷயத்திலே என்ன விஷயம், உதவி செய்யக்கூடிய கோணங்களிலே நம் சமுதாயத்தை, நம் இளைஞர்களை பார்க்கும் பொழுது அது மிகவும் சந்தோஷக்குரிய விஷயமாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். ரமலானுடைய காலங்களிலே நாம் பார்த்தோம், இஃப்தாருடைய நேரமாக இருக்கட்டும், அதே நேரத்தில் சஹருடைய நேரங்களாக இருக்கட்டும், பெரும் முயற்சி செய்கின்றார்கள், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் மனதிலே ஒரு சங்கடம், மனதிலே ஒரு பிசடு என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரெண்டையும் தான் சொல்றான். ஒரு மோமினுடைய அடையாளம் ரெண்டு, ஈகையும் இருக்கணும், இபாதத்தும் இருக்கணும். இன்னைக்கு சமுதாயத்தினுடைய அவலநிலை என்னவென்று சொன்னால், ஈகை அந்த உதவி செய்யக்கூடிய குணத்தை இலங்கை சமுதாயம் எடுத்துக் கொள்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் அந்த இபாதத் அமல் என்ற விஷயங்களை கண்ணியத்திற்குரிய பெருமக்களை இன்னைக்கு விட்டு விடுகிறது. இந்த ஈகையை கொண்டு, இந்த இபாதத் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய ஈகை இருக்கின்றது பாருங்கள், சந்தோஷம் இருக்கின்றது பாருங்கள், உதவி கரம் இருக்கின்றது பாருங்கள், அது முழுமை பெறாது என்பதை பெருமக்களே இந்த பெருநாள் நாளிலே நாம் விளங்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய ஒரு நல்ல நசீபை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். ரமலானுடைய காலங்களிலே நாம் தவறு செய்யக்கூடியவர்கள், இயற்கை தான். அல்லாஹ் சொன்னா குலிக்கல் இன்சான் லைஃபா, எல்லா மனிதர்களும் நல்லவர்கள் தான். ஆனால் பலகீனமானவர்கள் சில நேரங்களில் மறந்து விடுகின்றோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும், ஹயாத் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், அல்லாஹ்வுடைய தொடர்புல இருக்கலாம். வரக்கூடிய காலங்களிலே நாம் விட்ட அமல்களை, நாம் விட்ட இபாதத்துகளை மீட்டி எடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. அதே போன்று ரமலானுடைய காலங்களிலே குறிப்பாக ஹாஸாக நமது ஊரை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், தராவுடைய நேரமாக இருக்கட்டும், அதே போன்று இஃப்தாருடைய நேரமாக இருக்கட்டும், அதே போன்று சஹருடைய நேரமாக இருக்கட்டும், ஆண்களும் பெண்களும் சரி நம்முடைய உதவிக்கரம் அள்ளி கொடுத்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கொடுத்ததை நம்முடைய பார்வைக்கு காட்ட வேண்டாம், அல்லாஹ் அவனுடைய சன்னிதானத்திலே நாளைக்கு மஹ்ஷரிலே நம்முடைய அந்த நன்மையை காட்ட வேண்டும் என்ற நல்ல துவாவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பொருந்திக் கொள்வானாக என்று கூறி என்னுடைய உரைக்கு நிறைவு செய்கிறேன். வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி